இங்க எதுக்கு வந்தீங்க? உன் கோபத்தோட அர்த்தம் எனக்கு நல்லா புரியுது. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. ஏன் போய் சொல்றீங்க? உங்க மாமா பொண்ணு உங்களுக்கு நிச்சயம் பண்ணல? புரியாம பேசாத. அப்படி நடந்திருந்தா நான் இங்க வந்திருப்பேனா? நீ இவ்வளவு பெரிய கோழையா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. காதலுக்காக கடைசி வரைக்கும் போறவன்னு நீ தானே சொன்ன, மறந்துட்டியா? நீ போயிட்டா அப்புறம் எனக்கு என்னமா இருக்கு? எங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. அது நடந்துச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. சிவகாமி, நீ எந்த ஊர்ல வந்தாலும் சரி, உன்னை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு தெரியும். அப்படி பண்ணிட்டா நம்ம 2 பேர் குடும்பத்துக்குமே அவமானம். அது மட்டும் இல்ல, காலாகாலமா கௌரவமா வாழ்ந்த உங்க அப்பா ஊருக்குள்ள தலைமை நடக்க முடியுமா? இவங்களால நம்ம 2 பேர் உடம்பத்தான் பிரிக்க முடியும், உள்ளங்களை பிரிக்கவே முடியாது. ஒண்ணு மட்டும் சொல்றேன், பெரியவனோட ஆசீர்வாதத்தோட நம்ம 2 பேர் கல்யாணம் நிச்சயம் நடக்கும். அது வரைக்கும் நீ தைரியமா இரு. என் மேல உண்மையிலே உனக்கு அளவுறத நம்பிக்கை இருந்தா இனிமே இந்த மாதிரி முடிவுக்கு வர மாட்டேன்னு சத்தியம் என்ன? அண்ணமா, என் ஜீவன் தானே அது உங்கள் கையில் உள்ளது, நம் தேவன் கையில் நல்வாழ்வும் தாழ்வும் உள்ளது. மலை போல செல்வம் மனம் போல ஆகுமா, மானங்கள் காக்க செல்வத்தால் ஆகுமா. டாக்டர் ஐயா, ஐயாவுக்கு எப்படிங்க இருக்கு? என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன். ஜுரம் இறங்குற மாதிரி தெரியல. இனிமேல் கடவுள் விட்ட வழிதான். அந்த குழந்தைய பார்த்தா பாவமா இருக்குடி. அது பிறந்தப்பவே அம்மாவும் காலமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா தான் எல்லாமே. அவரை படுத்து படுக்கா இட்டாரு. பாவண்டி அந்த குழந்தை. ஐயா ஐயா, நம்ம குழந்தை மாரியாத்தா கோயில மண்சோறு சாப்பிட்டு அழகு குத்திக்க போதுங்கய்யா. தாயி, எங்க அம்மாவை எடுத்துக்கிட்ட, இப்ப எங்க அப்பாவையும் எடுத்துக்காதம்மா. அதுக்கு பதிலா என் உயிரை எடுத்துக்கோ. சிவகாமி, வேணாமா, வேணாம் தாயி. சிவகாமி, வேணாம்பா, வேணாம் தாயி. ஐயோ அழகுப்பா, ஐயோ வேணாமா, வேணாம் தாயி, வேணாம், வேணாமா, வேணாம், ஐயோ வேணாம். வணக்கம்யா. யாருமா வீட்டுல? வாங்க ஐயா. நல்லா இருக்கிறியாப்பா? அப்பா அந்த பைய கொடுப்பா. நீ போய் வெளியில உட்காரு. என்னடி பாத்துட்டு நிக்கிற? சீக்கிரம் பைய எடுத்துட்டு வா. இருக்கட்டும் இருக்கட்டும், இதுல என்ன இருக்கு? அம்மா தங்கச்சி போய் ஒரு தாம்பளை தட்டு எடுத்து உட்காருங்க. சம்பந்தி, என்ன அப்படி பாக்குறீங்க? ஓஹோ, அன்னைக்கு என் வீட்டுல வச்சு உங்களை சம்பந்தின்னு கேலி பேசுன அதை நினைச்சுட்டீங்களா? தப்புதான், மன்னிச்சுங்க. அன்னைக்கு அப்படி பேசுன. இப்ப பாத்தீங்களா, ஆண்டவனே என்ன உங்க வீட்டுக்கு கூட்டு வந்து உட்கார வச்சு சம்பந்தம் பேச வச்சுட்டான். நம்ம கையில என்னங்க இருக்கு? 2 மோதிரம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அத கூட போகும்போது போட்டுக்க முடியாது. நம்ம கையில ஒண்ணுமே இல்லங்க, எல்லாம் அவன் கையில தான். ஐயா, தகுதிக்கு மீறின இடத்துல என் மகன் ஆசைப்பட்டு தப்பு தானுங்களே. நீங்க எங்க மேல கோவப்பட்டது நியாயம் தானுங்களே. ஒரு ஆணும் பொண்ணும் மனசார இணைஞ்சிட்டா பணம் என்னையா பணம்? என் பணத்தால என் பொண்ணை காப்பாத்த முடியாது, உன் மகனால தான் அது முடியும்.
தங்கவேலு, எனக்கு எல்லாமே என் மக தாயா. அவளுக்காகத்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அவ போயிட்டாள்னா அப்புறம் பணம் இருந்து என்ன, இல்லாம போன என்ன? ஐயா, உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா, நல்லா யோசிச்சு நல்ல முடிவுக்கு தான் வந்திருக்கிறேன். தங்கவேலு, என் பொண்ணு சந்தோஷமா வாழணும், அமோகமா வாழணும். என் உயிரையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம்ப்பா. என்னங்க ஐயா கண் கலங்கிக்கிட்டு? உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாவே நடக்குங்க ஐயா. நான் செஞ்ச தப்ப நான் தானே சரி பண்ணணும். அதுங்க ஒருத்தர் விரும்பும் போது நாம ஏன் குறுக்க நிப்பானே? நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அடுத்த முகூர்த்தத்திலேயே அதுங்க கல்யாணத்தை முடிச்சிருவான். நீ என்ன சொல்ற? ஐயா, இத இன்னும் கூட என்னால நம்பவே முடியலைங்க ஐயா. நீ சம்மதிக்கிறியா? உனக்கு சம்மதம் தானே? அப்படின்னா அப்ப தாம்பலத்தை மாத்திக்குவோம். ஐயா, இதுவரைக்கும் என் பொண்ணு விருப்பப்பட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்திருக்கிறேன். இப்போ உன் பையன் அது விரும்பிருச்சு. அதனால இந்த தட்டை உன்கிட்ட பூரண சம்மதத்தோட தரேன். ஏத்துக்க. இனிமே என்னையா செய்யறது? நம்ம ஊர்ல நம்ம விவசாயிகளுக்குன்னு பாடுபட்டுக்கிட்டு இருந்த ஒரே ஆளு நம்ம தம்பி தான். அவரையும் பொண்ணை கொடுத்து வளைச்சு போட்டுக்கிட்டாரு நம்ம பண்ணையாரு. இனிமே கூலி உயர்வாவது போராட்டமாவது. ஆமா ஆமா. என்ன சொல்றீங்க? ஆமா தம்பி, உனக்கு தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க உங்க அப்பா கிட்ட சம்பந்தம் பேசி தட்ட மாத்திக்கிட்டாரு நம்ம பண்ணையாரு. அதெல்லாம் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பண்ணையாருங்க செய்யற ராசதந்திரமியாது. அண்ணே, இனிமே தங்கராசு நமக்காக பாடுபடுவாருங்கிறத நாம நினைச்சு பார்க்க கூடாதுண்ணே. அப்போ நம்ம வழியை நாம தான் பாத்துக்கணும். இந்த பாருங்க, காசுக்காக எப்படி என்னைக்குமே என் கடமையை விட்டு கொடுத்தது இல்லையோ, அதே மாதிரி காதலுக்காகவும் என் கடமையை நான் என்னைக்கு விட்டு தர மாட்டேன். என்னுடைய காதல் கல்யாணம் நம்முடைய ஒத்துமையெல்லாம் பாதிக்கும் நினைச்சீங்கன்னா நம்ம வர்க்கத்துக்காக அந்த காதலை கூட தியாகம் செய்ய தயாராக்குறேன். நீங்க இப்பேற்பட்ட தியாகம் பண்ண தயங்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுக்கு இப்ப அவசியம் இல்ல. செல்லமா வளர்த்த மகளை எப்ப மனசுப்படி வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டனோ அப்பவே சொத்து சொகம் வீடு வாசல் இது மேல இருக்கிற ஆசையெல்லாம் போயிருச்சு. ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. எப்போ உங்க தலைவர் தான் முடிவை சொல்லிட்டாரோ, இப்போ என் முடிவை நான் சொல்றேன். என் பொண்ணு இந்த ஊர்ல யார் கூட வாழணும்னு தான் உயிரை கூட விட துணிஞ்சாலோ அந்த நோக்கம் நிறைவேறணும். சொத்து இல்லையா சொத்து, என் உசுறு கூட கொடுக்க தயாரா இருக்கிறேன். அப்புறம் உங்க இஷ்டம், உங்க தலைவர் இஷ்டம். நல்லா யோசிச்சு பாருங்க. நான் வரேன். வாங்க. வணக்கம். மேடையில ஒண்ணு பேசிட்டு வீட்டுல வேற மாதிரி பேசுற அரசியல்வாதிங்க இருக்கிற இந்த நாட்டுல ஒரு வித்தியாசமான முதலாளிய இங்கதாங்க பாக்குறோம். ஐயா, இந்த கல்யாணத்துல எங்களுக்கு பரிபூர்ண சம்மதங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க சொல்லிட்டீங்க. இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரப்போறவரு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா நல்லா இருக்கும். எனக்கு பரிபூர்ண சம்மதங்க. ஐயா ஐயா, சின்னையா சின்னையா, என்னடா ஐயா உங்களை கையோட கூட்டு வர சொன்னாரு. போடா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. போடாண்ணா. உங்களுக்கு நிச்சயம் பண்ண பொண்ண உங்க ஊர் பாட்டுக்காரன் கட்டி வைக்க போறாங்க. வாங்கண்ணே, முகத்து நேரம் ஆயிப்போச்சு.
மானங்கட்ட மாமனாரே, உனக்கு என்ன நெஞ்செழுத்து இருந்தா சொந்த பந்தம் ஜாதி ஜனம் நினைச்சு பார்க்காம வேற எவனுக்கு பொண்ணு கொடுத்துருப்பேன். இத பார், பொறுமையா இரு. என்னையா பொறுமையா பேசுறது? பரம்பரை நமக்கு சொத்து சுகத்தை எல்லாம் ஒன்னா சேர்த்து எவனுக்கோ பொண்ணை கட்டி கொடுக்குறிய? நீ எங்களுக்கு கொடுத்த வாக்கு என்னாச்சு? தங்கராசு, இப்ப நீங்க போகாதப்பா, சொல்றது கேடு. இத பிடிங்க, இந்த வந்துடுறேன். ஏய் தங்கராசு, வாங்க உள்ள போய் பேசுவோம். என்னையா உள்ள போய் பேசுறது? ஏற்கனவே நீ சொன்னதானே சொத்து சுகம் பொண்ணெல்லாம் எங்களுக்கு தானே. இப்ப எப்படியா பேச்சு மீறி நடக்கிற? அடட, பலே 5க்கும் 10க்கும் அலைஞ்சு பாடிக்கிட்டு இருக்க இவனை போய் மாப்பிள்ளையாக்கி நம்ம பரம்பரையை அசிங்கப்படுத்திட்டியே. என் தம்பிக்கு அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா? என்னையா குறைச்சல்? எல்லாம் இருக்கு, ஆனா இவன மாதிரி மனசு இல்ல. அதனால்தான் பொண்ணை கொடுக்க முடியாதுன்ற. வாழ போறவ என் மக. ஏய், எனக்கு வேண்டியது சொத்து சுகம் இல்ல, என் பொண்ணு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை. அதை நீ குடுப்பியா? நீங்க சும்மா இருங்க. இப்ப என்ன பண்ணலாங்கிறீங்க? எங்களுக்கு சேர வேண்டிய சொத்து சுகத்தை வேற எவனையும் அனுபவிக்க விட மாட்டோம். ஏய், இவங்கிட்ட என்னடா வெட்டி பேச்சு? போய் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறா. இவனா நான் பாத்துறேன். டேய், உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா இவங்க எல்லாரையும் ஒதுங்கி நிக்க சொல்லு. ஒத்தைக்கு ஒத்த நாம ரெண்டு மோதி பாத்துருவோம். அடிச்சு வெட்டி கொள்ளு தங்கராசு. வந்துட்டீங்களா? மருவ பிள்ளைங்களை கூட்டு போய் நீங்க மரியாதை பண்ணுங்க. என் மாப்பிள்ளைக்கு நான் மரியாதை பண்றேன். மாப்பிள்ளை இனிமே இங்க வேலை இல்ல, புது ட்ரெஸ் போட்டு வாங்க. கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம கச்சேரி தானே? என்னது உங்க கச்சேரியா? அதெல்லாம் முடியாது, பாய் கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. அட பாவி, பாயா பண்ண போறோம். என்ன டேய், நின்னு கோரி ஒரு பாட்டை எத்தனை வருஷம் பாடுவேன்?